ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின் முதல் பகுதியை கூட வாசித்து தியானிக்கலாம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் முதல் பகுதியில் கூட தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு என்று எழுதப்பட்டிருக்கா. மெய்யாகவே தேவனுடைய பார்வையில் நாம் நல்லவர்களாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நல்லவர்களாய் வாழ்கிற நமக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமும் இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும், இந்த 3 ஆசீர்வாதங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய பார்வையில் நல்லவர்களாய் வாழ வேண்டும். ஆனால் இதற்கு மாறாக மனிதர்கள் மனிதனுடைய பார்வையில் நல்லவர்களாக வாழ்ந்து காண்பிக்கிறார்கள். இந்த காரியத்தில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாம் மனிதர்களுக்கு நல்லவர்களாக வாழும்போது எந்த பிரயோஜனம் என்று இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு மனிதன் தேவனுடைய பார்வையில் நல்லவனாய் வாழும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஞானம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமான ஒன்று. ஆனால் வேதத்தில் நாம் பார்க்கும்போது சாலமோன் அந்த ஞானத்தை தேவனிடத்தில் கேட்டு பெற்று கொண்டிருக்கிறார். ஏனென்றால் சாலமோன் ஞானி, மிகவும் தேவனுடைய பார்வையில் நல்லவனாக வாழ்ந்திருக்கிறார். அவருக்கு தேவன் ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அறிவையும் கொடுத்திருக்கிறார், இன்பத்தையும் கொடுத்திருக்கிறார். அதுபோல நமக்கும் தேவன் இந்த ஆசீர்வாதங்கள் 3ஐயும் இந்த புதிய நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளிலும் நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும். மனிதர்கள் முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக நீங்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும். அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். நாம் எப்படி இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை எல்லா நேரத்திலும் அவர் நம்மை கண்காணிக்கிறவராக இருக்கிறார். தேவ பயத்தோடு கூட நாம் இந்த பூமியில் வாழ்ந்து அவருடைய பார்வையில் நல்லவர்களாக வாழ்ந்து விட்டோம் என்றால் மெய்யாகவே இந்த 3 ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் அன்று சாலமோனுக்கு கொடுத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் கொடுத்து நம்மையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த பிரசங்கி புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் இது சாலமோன் எழுதினதாக இருக்கிறது. உன்னத பாட்டு, பிரசங்கி, நீதிமொழிகள் எல்லாம் சாலமோன் எழுதினதாக இருக்கிறது. அவர் பெற்ற எல்லா காரியத்தையும், தேவனிடத்தில் பெற்ற காரியத்தை வேதத்தில் வசனமாக எழுதியிருக்கிறார். நாமும் இதை அனுபவமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பார்வையில் நல்லவர்களாக வாழும்போது மெய்யாகவே தேவன் கொடுக்கிற அந்த ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்று இன்னும் நம்முடைய பிள்ளைகளையும் தேவனுடைய பார்வையில் நல்லவர்களாக வாழ்வதற்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பார்வையில் நல்லவர்களாக வாழ்வதற்கு நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அவர்களும் இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய தலைமுறைகளும் பெற்றுக்கொள்வார்கள் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதீர்கள். மனுஷருக்கு முன்பாக அல்ல, தேவனுக்கு முன்பாக நல்லவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத வசனத்தில் இருக்கிற இந்த வார்த்தை மிகவும் மேலான வார்த்தைகள், எங்களுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமுள்ள வார்த்தைகள். இதை நாங்கள் வாசிக்கிறது மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையில் மனிதர்களுக்கு முன்பாக அல்ல, உமக்கு முன்பாக நல்லவர்களாய் வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. உம்முடைய ஆசீர்வாதத்தை, ஞானம் என்கிற ஆசீர்வாதம், அறிவு என்கிற ஆசீர்வாதம், இன்பம் என்கிற ஆசீர்வாதம், இந்த 3ஐயும் எங்களுடைய வாழ்க்கையில், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் ஒவ்வொரு நாளும் நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள உமது பார்வையில் நல்லவர்களாக எங்களை மாற்றுங்க. நீர் எங்களை பார்த்து நல்லவர்கள் என்று சொல்லத்தக்கதாக அப்படிப்பட்ட முயற்சிகளை நாங்கள் செய்து நல்லவர்களாய் நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.